இந்த கேக்க பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் இருக்கே! அப்பா! அவ்ளோ பெயினோட நான் இந்த கேக்க பண்ணியிருந்தேன். இந்த கேக் வீட்ல பாப்பாக்கு தான் பர்த்டே. அவளுக்காக தான் பண்ணியிருந்தேன். அவ 4, 5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டா. சித்தி எந்த மாரி கேக் பண்ணி தர போறீங்க? எனக்கு 2 டயர்ல பண்ணி தரீங்களா? இந்த மாடல்ல பண்ணி தரீங்களா? என்ன கிஃப்ட் குடுக்க போறீங்கன்னு சொல்லி அப்போ இருந்தே ஆரம்பிச்சுட்டா. நீயே பார்த்து சொல்லு பாப்பா. நான் எந்த டிசைன் சொன்னாலும் நான் பண்ணி தரேன் பாப்பான்லாம் சொல்லி வச்சிருந்தேன். அவ பர்த்டேக்கு 1 வீக்குக்கு முன்னாடியே எனக்கு கால்ல அலர்ஜி மாரி வந்துருச்சு. நானும் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா கொப்பளம்லாம் வந்து கால் ஊண்டி நடக்கவே முடியல. அந்த மாரி ஆயிருச்சு. அப்புறம் 2 டேஸ் ரெஸ்ட்ல தான் இருந்தேன். அப்போ வரைக்கும் கேக் வெளிய வாங்கி குடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நெனச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் டே ஈவினிங் வரையும் வெளிய வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாளே, சரி நம்மளே பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கேக் ஸ்பாஞ்ச் மட்டும் நான் ரெடி பண்ணி குடுத்துருந்தேன். இதுக்கே அங்க இங்கேயும் நடந்ததுக்கே எனக்கு கால் வலி திருப்பி பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாவே பண்ணாரு. நான் சொல்ல சொல்ல ஒண்ணு ஒண்ணா கேக் கட் பண்ணதுலேருந்து, ஐசிங்லேருந்து எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் பண்ணாரு. லாஸ்ட்டா சாக்லேட்ஸ் மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருந்தேன். எப்படியும் என் ஹஸ்பண்ட் சூப்பரா கேக்க ரெடி பண்ணிட்டாரு. அவர் இல்லன்னா சுத்தமா ரெடி பண்ணியிருக்க முடியாது. நானும் ஏதோ தைரியத்தில ரெடி பண்ணிடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்பாஞ்ச் பண்ணதுக்கே என் கால் திருப்பி பெயின் ஆயிருச்சு. திருப்பி 3 டேஸ் ரெஸ்ட்